தாங்காவே. இல்லை சார், சாங்கில் லிரிக்ஸ் இருக்கு சார். சாங் லிரிக்ஸ் இல்லை, கேமியோலாம் கேட்டாங்க, அதுக்கு தான் வந்தேன். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டன்ட் சப்போர்ட் சார். ஆல்வேஸ் எஸ், தேங்க்யூ. ஹீலிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறோமா? கெனிஷா அவங்கள மியூசிக் பண்ணி மற்றும் பாடி சமீபத்தில் வெளியான சாங் தான் அன்றும் என்றும். இந்த சாங்ல கெனிஷாவே பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஆக்டர் ரவிமோகன் இந்த சாங்கோட கடைசியில கேமியோ பண்ணியிருந்தாரு. இந்த சாங் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இந்த நிலையில கெனிஷா சாங்கோட பிஹைண்ட் தி சீன் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கேப்ஷன்ல இந்த சாங் உருவாக காரணமா இருந்த எல்லாருக்குமே நன்றி, குறிப்பா ரவிமோகன் எமோஷனல் மற்றும் மென்டல் சப்போர்ட் கொடுத்தாரு அப்படின்னு கெனிஷா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் வீடியோ கடைசியிலையும் ரவிமோகன் வந்து ஃபன் பண்ணியிருக்காரு. கெனிஷா ஹீலிங் சென்டர் ஓபன் பண்றோமான்னு கேட்கறாங்க. உடனே ரவிமோகன் பாய்னு சொல்லிட்டு போறாரு. இந்த கிளிப் மட்டும் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. ரவிமோகனையும் கெனிஷாவையும் தொடர்பு படுத்தி சர்ச்சைகள் வந்தப்போ ரவிமோகன் பிரஸ் கிட்ட கெனிஷா ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட், அவங்க ஒரு ஹீலர், அவங்கள தப்பா பேசாதீங்க, நானும் அவங்களும் ஒரு ஹீலிங் சென்டர் ஓபன் பண்றதா இருக்கும்னு பேசியிருந்தாரு. கெனிஷாலாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. அந்த விஷயத்தை ரீகால் பண்ற விதமாக தான் இந்த வீடியோல கெனிஷா மற்றும் ரவிமோகன் பேசியிருக்காங்க.